அனைவருக்கும் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். சரியான கல்வி, சமமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசமாக கிடைப்பது ஒரு நல்ல தொடக்கம், பாதி வெற்றிக்கு சமம். இந்த வாசகங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவுகளை, கல்விக் கொள்கை குறித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் வரையறுக்கப்பட்டது. ஒரு தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. கல்வி மட்டுமே ஒரு நல்ல கட்டமைப்பை, நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். இப்படி இருக்க வேண்டிய கல்வி இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளிகளுடைய நிலை மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தமிழ்நாட்டில் திருப்பூர் வடக்கு தொகுதியில் கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஒரு அவலத்தை பற்றி தான் இந்த தொகுப்பு. கடந்த மாதம் 13ஆம் தேதி 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டில் இந்த கணக்கம்பாளையம் பள்ளி மாநில அளவில் முதல் மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் இருந்தாங்க. நிச்சயம் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு கல்வியை அளித்த அந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் உள்பட அந்த பள்ளி சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இந்த காணொலி வாயிலாக நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதே வேளையில் அரசு பள்ளி என்பது ஏழை எளியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு கல்வி கற்கும் கூடமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வணிகமயமாக்கிய ஒரு பண்டம் மாதிரி ஒரு பொருளை விற்கிறதற்கு சமமாக கல்வியை இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. தனியார் கல்வின்னா உங்களுக்கு தெரியும், கட்டண ஜூன் மாதம் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம்தான் தங்க நகைகளையும் அவர்கள் சொத்தையும் அடமானம் வைக்கக்கூடிய அதிக அளவில் இருக்கக்கூடிய சர்வேன்னு சொல்கிறாங்க. அதிக அளவில் வட்டிக்கு வச்சு பணத்தை கட்டி கூட இருக்கிற இந்த சூழலில் ஏழை எளியவர்களுக்கான ஒரே இருப்பிடமாக இருக்கிறது அரசு பள்ளிகள். அப்படிப்பட்ட இந்த அரசு பள்ளிகளில் இன்றைக்கி, அது குறிப்பாக இந்த மாநில அளவில் நம்ம முன்னையே பாராட்டிட்டோம், மாநில அளவில் நல்ல மதிப்பெண் வாங்கின இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்த அந்த கணக்கம்பாளையம் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பூலுப்பட்டி ஒரு 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி. அந்த பள்ளியிலேருந்து மேல்நிலைக்காக 11ஆம் வகுப்பு சேருவதற்காக கடந்த அந்த ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த மார்க் லிஸ்ட்டை வாங்கிட்டு பெருமாநல்லூர் போகிறாங்க. அங்கே மேல்நிலைப்பள்ளியில் இடம் இல்லைன்னு சொல்லி கணக்கம்பாளையம் மேல்நிலைப்பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அங்கே சம்பந்தப்பட்ட 2 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. 2000 ரூபா கொடு அப்படின்னு வாங்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு இங்கே பணம் கொடுத்தா தான் இங்கே அட்மிஷன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பெற்றோர்கள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2000 ரூபா கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நாங்கள் உங்களை சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் நேராக பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அதிகாரியை சந்திக்கிறாங்க. மாவட்ட கல்வி அதிகாரி அவர் கையொப்பமிட்டு குழந்தைகளை நீங்கள் பள்ளியில் சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தலைமை ஆசிரியர் அதை துச்சமன மதிக்கிறாரு. அதெல்லாம் வாங்கலை, இங்கே சேரணும் அப்படின்னா நான் பணம் கொடுத்தா தான் சேரணும், ஏற்கனவே 2000 கொடுத்தீங்க, மறுபடியும் ஒரு 2000 ரூபா கொடுங்க அப்படின்னா எங்களால் கொடுக்க முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்படி இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் ஒரு திமுகவில் இருக்கார். இது அந்த திமுகவில் இருக்கிறது தான் இந்த பெற்றோர்களுக்கு ஆதரவாக கல்வி அதிகாரிகிட்ட பேசுகிறாரு. அந்த கல்வி அதிகாரிகிட்ட விடை கிடைக்காதனால பள்ளிக்கல்வித்துறை சென்னையில் தொடர்பு கொண்டு அவங்ககிட்டையும் பேசுகிறாரு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுகிறாரு. இவ்வளோ பேத்துக்கிட்டையும் பேசி அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை சேர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. எதற்கும் அந்த தலைமை ஆசிரியர் பிச்சாண்டி என்கிற அந்த தலைமை ஆசிரியர் அதற்கு இடமளிக்க மாட்டேங்கிறாரு. இந்த பிரச்சனை மேலே மேலே போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக செய்திகள் ஊடகத்தில் வருது. அதாவது 15ஆம் தேதி இந்த விஷயம் 15-16 நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வாக்கில் தினமலர் நாளிதழில் இந்த செய்தி வருது, எக்ஸ்பிரஸ்லையும் இந்த செய்தி வருது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி அதிகாரிகிட்ட பேசின ஆடியோ, இந்த சரவணன் என்பவர் இந்த பெற்றோர்களுக்காக இந்த தலைமை ஆசிரியர், கணக்கம்பாளையம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரை கேட்டு தான் அந்த தலைமை ஆசிரியர் செய்கிறாரு. இவங்களை அட்மிஷன் போட மாட்டேங்கிறாரு, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதை நீங்கள் மாவட்ட கல்வி அதிகாரி கொடுத்த கைப்பமிட்ட கொடுத்த கடிதத்தை கொடுத்தாலும் அவங்க வாங்க மறுக்கிறாரு, அட்மிஷன் சேர்த்த மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சென்னையில் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பேசுகிறாங்க.
அந்த ஆடியோ வெளியில் பரவுது. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இப்படி எல்லா அதிகாரிகளையும் பேசியும் விடாப்புடியாக பிச்சாண்டி என்று சொல்லக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் சேர்க்க மறுக்கிறாரு. அப்புறம் ஊடகத்துல எல்லாம் இந்த செய்திகள் பரவுனதுக்கப்புறம் இது செய்தியை பார்த்திங்கன்னா ஜெயா ப்ளஸ் நியூஸ் சேனல்லேருந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த செய்தி குறித்து என்னோட கருத்து கேட்குறாங்க. ஒரு அரசு பள்ளி என்பது ஏழை மாணவர்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம். இதைத்தான் காமராஜர் அவர்கள் கிராமந்தோறும் பள்ளிகளை திறந்து வச்சார். ஆனால் இன்றைக்கி இந்த திராவிட மாடல் ஊரை சுற்றியும் டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த கல்விக்கு என்ன முக்கிய திராவிட மாடல்னு ஊர் ஊராக பெருமை பேத்திக்கிற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் அவர்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறாங்க? இது பெற்றோர்கள் வேதனை அளிக்கிறாங்க. இந்த செய்தியை என்னிடம் கடந்த மே 24ஆம் தேதி ஜெயா ப்ளஸ் செய்தியாளர் என்கிட்ட ஒரு கருத்து கேட்குறாரு. இப்படி அரசு பள்ளிகளில் இப்படி ஒரு அவலம் நடக்குது, இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு இப்படி ஒரு அரசு பள்ளியில் பணம் வாங்குவது மிகுந்த வேதனை அளிக்கிறது, இது வருத்தத்திற்குரிய செய்தி. இதை திராவிட மாடல்ங்கிறத அடிக்கடி பெருமை பேத்திக் கொள்ளக்கூடிய ஸ்டாலின் இதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி என் கருத்தை நான் தெரிவிக்கிறேன். ஜெயா ப்ளஸ் சேனலில் வருது. அதற்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கிது. சரி, அந்த பிரச்சனையை அதோடு நாங்கள் விட்டுட்டோம். இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயா ப்ளஸ் செய்திக்கும் என்னையும் குறித்து ஒரு பதாகை வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளக்ஸ் அந்த ஊர் பகுதியில் ஒரு 3-4 இடத்துல ஒரு மர்ம நபர் அப்படின்னு என்ன ஒரு மர்ம நபர்னு குறிப்பிட்டு பொய்யான செய்தியை பரப்பியவர் அப்படின்னு சொல்லி என் படத்திற்கு கீழே பொய்யான செய்தியை பரப்பியவர் அப்படின்னு வாசகத்தை போட்டு என் மேல் ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அந்த ஊர் பகுதி மக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் சேர்ந்து பதாகை அடித்த மாதிரி ஒரு வாசகத்தை போட்டு ஒரு பதாகையை வச்சுருக்காங்க. ஒரு உண்மையாக நடந்த செய்தி, பத்திரிகையில் வந்த செய்தி, அதற்கான ஆடியோ ஆதாரங்கள் பொதுவெளியில் வந்திருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் தெரிந்து இதை கண்டித்து நம்ம அந்த கல்வியை இந்த மாதிரி வியாபாரமயம் ஆக்கக்கூடாது, அதுவும் அரசு பள்ளிகளில் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன கருத்திற்கு மர்ம நபர் என்றும் பொய்ச் செய்தியை பரப்பியவர் என்றும் இவர்கள் நாணயமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக என்னை தவறானவராக சித்தரித்து ஒரு பதாகையை வச்சிருக்காங்க. இந்த காணொளி வாயிலாக அந்த பகுதி மக்களுக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்தது அப்படின்னு அந்த ஊர் பகுதி மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். இந்த பள்ளியில் சேர்த்தக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் டிசி வாங்கிறதுக்கு கூட பணம் வாங்கியிருக்காங்க. இப்படி பல புகார்கள் பல ஆண்டுகளாகவே இருக்குது. இருந்தும் இவங்க ஊர் பொதுமக்கள் அப்படின்னு போட்டு பதாகையை வச்சுக்கிட்டு இவங்க இவங்களாவே ஒரு முடிவெடுத்து ஊர் பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம் இப்படின்னு இவங்களே போட்டு ஒரு பதாகையை வச்சுருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு உண்மையை நாங்கள் ஒரு தவறை சுட்டி காட்டியிருக்கோம். அந்த தவறு என்பதை பொது ஊடகத்தில் வந்திருக்கு, பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு. அதன் அடிப்படையிலையும் அந்த வெளியிடுந்த ஆடியோக்களுடைய அடிப்படையில் அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். இப்படி நடந்தது தவறு அப்படின்று. அப்படி தவறு நடந்து திருத்தி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு பணம் வாங்காமல் கல்வியை இலவசமாக கொடுப்பதற்கு தான் அரசு பள்ளி, அதை செய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நல்லவர்கள் போலவும் எதையும் நாங்கள் வாங்காதவனை நிரூபிப்பதற்காக பதாகை வச்சுருக்காங்க. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் சமூகத்தை நேசிக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சமூகத்தை நேசிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள். அப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்பவர்களுக்கு இவர்கள் வைக்கக்கூடிய பெயர் மர்ம நபர், பொய் செய்தியை பரப்பியவர் என்று அவதூறு பரப்பியிருக்காங்க. இதை நாங்கள் மீண்டும் பதிவு செய்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த பதாகைகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கு இந்த பதாகை வைத்த யாரோ அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய கட்சி தலைமையிடமும் மாவட்ட நிர்வாகிகளிடமும் கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கையை வீரியமாக எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ள வேண்டாம் என்பதை இந்த காணொளி மூலம் அந்த பதாகையை வைத்தவர்களுக்கு அறம் சார்ந்த வழியில் இதை வலியுறுத்துகிறோம். மேலும் இந்த காணொளியில் அவர்கள் பேசிய ஆடியோக்கள்
மாவட்ட கல்வி அதிகாரி பேசிய ஆடியோக்கள், இந்த சரவணன் அவர்கள் மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் அந்த பெற்றோரிடம் பேசியது, பள்ளிக்கல்வித்துறையிடம் பேசியது, இந்த ஆடியோக்கள் எல்லாமே இந்த காணொலியில் நாங்கள் இணைச்சி விட்டுருக்கோம். நீங்கள் கேளுங்க, என்ன நடந்தது என்கின்ற உண்மை உங்களுக்கு புரியும். போன்ற செயல்களை எந்த அரசு பள்ளி செய்தாலும் நிச்சயம் நாங்கள் அதனை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்களே இதில் பாருங்கள், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி அவங்க கையொப்பமிட்டு கொடுத்த அந்த படிவம் 2 மாணவிக்கும். செய்தித்தாளில் வந்த செய்தி, தினமலரில் வந்த செய்தி, அதே போல் ஆங்கில நாளிதழில் வந்த செய்தி. நீங்களே என்ன நடந்தது என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. மேடம் அன்றைக்கி வந்து நீங்கள் சரவணன் ஸ்ட்ரீட் அந்த இபி தொழிற்சங்கம் சொல்லுங்க. மேடம் பார்த்தா உங்களுக்கு அதான் நேற்று கூப்பிட்டு முந்தாண்டு கூப்பிட்டு மேடம், இந்த பெருமாளூர் ஸ்கூல் இருக்கு இல்லைங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலுங்க, பெருமாளூர் ஹை ஸ்கூல். ஆமாம். அது அட்மிஷன் போடுறதுங்க 11th அதாவது 10th படிச்சுட்டு இருந்தாங்க மேடம் போயம்பாளையத்தில். இப்போ அங்கே பெருமாளூர் போகிறதுக்கு 3350 ரூபா பணம் கேட்குறாங்க மேடம். எவ்வளவு? 3350 ரூபா மேடம். பெருமாநல்லூர் பாய்ஸா? கேர்ள்ஸ் ஸ்கூல் மேடம், மெயின் ரோட்டு மேலே இருக்குல்ல, பெண்கள் அப்படி கேட்குறாங்க. ஆமாம், லேடிஸ் ஸ்கூலில் தான், மகளிர் தான் கேட்குறாங்க மேடம். அப்புறம் வியாழக்கிழமை போனோம், வெள்ளிக்கிழமை போனோம். இப்போ காலையில் 9 மணிலேருந்து உட்காந்துருக்கு மேடம். இன்னும் இது வரைக்கும் எச்சம் வரலைங்க. கேட்டால் நீங்கள் வந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, உட்காருங்க, மதியம் வருவாங்க, மதியம் வந்து பார்த்துட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி போச்சு. இப்போ ஸ்கூலில் தான் உட்காந்துருக்காங்க மேடம். இப்போ மணி 10:30 ஆச்சு, இது வரைக்கும் யாருமே வரலைங்க மேடம். உள்ள டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க. கூப்பிட்டு கேட்குறேன். ரைட், ஓகே. அப்படி இல்லை, நான் கேட்டுறேன். மேடம் வணக்கம் மேடம், சரவணன் பேசுகிறேன். காலையில் சொல்லுங்க. அந்த பெருமாள் பேசியிருக்கேன் நான். சதப்ப மேடம் அவங்க மேடம் இப்போ அங்கேருந்து கணக்கம்பாளையத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்களா மேடம்? யாரு? அந்த பெருமாளூர் எச்எம் தான். அங்கேருந்து பேரண்ட்ஸ் 6-7 பேர்த்தையும் கணக்கம்பாளையம் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லி பெருமாளூர் எச்எம் அனுப்பிச்சி விட்டாங்களாமா. சரி. இப்போ கணக்கம்பாளையம் வந்தால் இவர் வந்து நான் இங்கே படித்தவங்களுக்கு தான் கொடுப்பேன், உங்களுக்குலாம் நீங்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வாங்க, ஒருத்தருக்கும் அட்மிஷன் போட மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்களாமா கணக்கம்பாளையத்துலங்க. அந்த ஸ்கூல்ல இப்போ இவங்க எந்த ஸ்கூல்ல இருந்து போயிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்? மேடம் அது எங்க படிச்சாங்க? புழுவப்பட்டியில் 10வது வரைக்கும் இருக்குங்க. 10வது வரைக்கும் ஸ்கூல் இருக்குதுங்க. சரி. பள்ளிக்கூடம் புழுவப்பட்டிக்கெல்லாம் அப்புறம் கொடுக்க வேண்டியதானே? அது பக்கத்துல தானே இருக்குது ஹை ஸ்கூலு, அதனால தானே வந்து கேட்குறாங்க. ஆமாம் மேடம், அண்ணா நகரில் இருக்க கூட பக்கம் தான் மேடம் அது. அவங்க அங்கே பெருமாளூர்லேருந்து பேசி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து கணக்கம்பாளையம் டைவர்ட் பண்ணிவிட்டோம். கணக்கம்பாளையம் போனால் அவர் என்னங்கிறாருன்னா 10ஆம் தேதிக்கு மேலே தான் எடுப்பேன், இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அவர் அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க கணக்கம்பாளையத்துலங்க. இவ்வளோ அட்மிஷன் போடணும். நான் பேசுறேங்க, அந்த ஹெச்எம்கிட்ட பேசுறேன். நான் கேட்டால பெங்களூர்ல இருந்து நீங்கள் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்க, என் ஸ்கூலில் நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறாருங்க. பெங்களூர்ல 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், எஜுகேஷனை பற்றி தெரியும். நீ எங்க நான் பார்க்குறேன், நான் பேசுறேன். சரி மேடம், அங்கேயே வெயிட் பண்ண சொல்கிறீங்களா மேடம்? ஹலோ ஹலோ வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சரவணன் ஸ்ட்ரீட் பேசுகிறேன். வணக்கம் சார், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். சார் உங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லங்க திருப்பூர் நார்த் தாலுக்காவில் கணக்கம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சார், கணக்கம்பாளையம். சார் இது வந்து அரசு பள்ளி 12வது வரைக்கும் இருக்குங்க சார். சரி சார். இப்போ அதில் வந்து நம்ம பையன் வந்து வேறு ஸ்கூலில் 10வது வரைக்கும் இருந்துச்சு சார், படித்தாங்க சார். 11வது சேர்க்க வந்தால் அவங்க 3350 ரூபா பணம் கட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? கவர்மெண்ட் அரசு மேல்நிலைப்பள்ளிங்க சார். அதுபோக வந்து 450 மார்க் எடுத்து தான் சேர்த்துக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். அப்புறம் நாங்கள் லோக்கலில் போய் மாவட்ட சிஓ இருக்காங்க கல்விக்குழுத்தில், அந்த அம்மா பார்த்து மனு கொடுத்தோங்க சார். அவங்க நேற்று கூட்டு சொன்னாங்க சார் சனிக்கிழமை. இன்னைக்கு காலையும் கூட்டு சொன்னாங்க, சொன்னாலும் அவர் போட மாட்டேங்கிறாங்க சார், அட்மிஷன் போட மாட்டேங்கிறாருங்க. பணம் கொடுத்தா தான் போடுவேங்கிறாருங்க சார். எந்த ஸ்கூல் சார்? திருப்பூர் வடக்கு கணக்கம்பாளையம் சார். நான் சிஓ பிஎட் சொல்லி சொல்கிறேன் சார், நீங்கள் ஸ்கூலில் போய் பாருங்கள். ஸ்கூலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். காலையிலேருந்து அங்கே உட்காந்துருக்கேன் சார், ஸ்கூலில் தான் உட்காந்துருக்கேங்க சார். நாங்கள் சிஓ மூலமாக தான் சொல்லுவோம், எங்களுக்கு ஸ்கூல் நம்பர்லாம் நாங்கள் இங்கேருந்து இல்லை சொல்கிறேன் இல்லை சொல்கிறேன் சார். நாங்கள் சிஓ மூலமாக சொல்லிடுறோம், ஓகேவா? ரைட், ஓகே சார். திருப்பூர் வடக்கு கணக்கம்பாளையம் அரசு பள்ளிங்க சார், 11ஆம் வகுப்புங்க. ஓகே ரைட், ஓகே. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கங்க சார். அந்த காலையில் பேசுகிற சரவணன் ஸ்ட்ரீட் போயம்பலத்தில் இந்த கணக்கம்பாளையம் ஸ்கூல் சம்மந்தமாக பேசியிருந்தேன் இல்லைங்க சார்? சொல்லியாச்சுங்க சார், பேசிட்டேன் சார்.
சார் போடலைங்க சார், திருப்பி அங்கே தான் இருக்காங்க சார். இப்போ அங்கே நம்ம குமரகுரு சார் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி சென்னை, ஆ அவர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லியாச்சுங்க சார். அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு நம்ம சி ஆஃபீஸையும் சொல்லிட்டாங்க சார். நானே சொல்லிட்டேன் அவங்க சார் எல்லாத்தையும் இப்போ ஸ்கூலில் தான் போட்டுங்கன்னு இருக்கிறேன், எங்கே வேணாலும் போய் சொல்லிக்க, இன்னும் பண்ண போட முடியாது அப்படிங்கிறார். ஸ்கூலில் தான் இருக்கிறோம் பண்ண போட முடியாதுங்கிறாருங்க. அப்பதான் சார் பேசினேன், கொஞ்சம் பேசுனீங்கல்ல. சார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேசுனீங்க, திருப்பி வந்து சிவ மேடம் பேசினாங்க, பிஏ மேடம் பேசினாங்க, சுமஞ்சி மேடம் பேசினாங்க, திருப்பி போய் சொன்னாங்க, திருப்பி போயாச்சுங்க சார். ம் ஃபார்ம் தர மாட்டேங்கிறாங்க, அட்மிஷன் போட மாட்டேங்கிறாருங்க சார். மேலே வந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் சொல்லியாச்சுங்க, சென்னை வரைக்கும். இதுக்கு என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு தெரியும். இப்போ கலெக்டர் சாரே நேரில் பார்த்து சொல்லியாச்சுங்க. இப்போ கலெக்டரில் தான் இருக்கிறேங்க சார். இப்போ நானே சொல்லிட்டேன் இதெல்லாம் இப்போ பண்ணாதீங்க, நீங்க எல்லாத்துக்கும் அட்மிஷன் ஒரு சார் பெட்டிஷன் கொடுக்க சொன்னாருங்க, ரிட்டர்ன் எழுதி ரிட்டர்ன்லையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சுங்க அவர் மேலே, கணக்கு மேலே இந்த பிரச்சனை சம்மந்தமாக. சரிங்க சார், என்ன இருக்கு பேசலாம் சார். சார் அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க சார், கொஞ்சம் பாருங்க சார். சரி ஓகே. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கங்க. சார் நாங்கள் டிஎம்கே தொழிற்சங்க சரவணன் சொல்லிட்டு பேசுகிறோங்க சார், போயம்பாளையத்துலேருந்துங்க. ஹலோ சார் இங்கே திருப்பூர் வடக்கு போயம்பாளையத்துலேருந்து சரவணன் பேசுகிறேங்க சார், டிஎம்கேலேருந்து சரவணன் சொல்லிட்டு பேசுகிறேங்க சார். கோயம்பாளையங்களா சார்? போயம்பாளையம் திருப்பூர் வடக்குங்க சார். அதில் யாருங்க சார் பேர் கேட்கல. சார் எல்பிஎஃப் தொழிற்சங்கம் இருக்கு இல்லைங்க, தோமுசா எல்பிஎஃப் சங்கம் இருக்கு இல்லைங்க சார், எல்பிஎஃப். சொல்லுங்க சார். சரியா விட்டு விட்டு வருது சிக்னல். அதான் சரவணன் பேசுகிறேங்க சார், செக்ரட்டரி பேசுகிறேங்க, சரவணன் பேசுகிறேங்க. சொல்லுங்க சார். அந்த கணக்கம்பாளையம் ஸ்கூல் சம்மந்தம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க சார், உங்கள் ஆஃபீஸ் தான் வந்தாங்க. நீங்கள் ஏதோ வெளியில் போயிட்டு தான் சொல்லி சொன்னாங்க சார். கணக்கமலை ஸ்கூலா? சரிங்க சார். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படியே. சார் அது அட்மிஷன் போடுறது இல்லைங்க சார், அட்மிஷன் போடுறது பணம் கேட்குறாங்க சார், 3300 கொடுத்தா தான் போடுறாங்க. அப்படியா? சரி. அப்புறம் வந்துங்க 440 மார்க் 430 மார்க் எடுத்தால் தான் சேர்த்துக்குவாங்களாமா. ஓ 2. சரி. கணக்கம்பாளையம் ஊராட்சியில் குடியிருக்கணுமாமா, தலைவர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வரணுமா, பஞ்சாயத்து தலைவர் சொன்னால் தான் லெட்டர் வாங்கிட்டு உள்ள சேர்த்துக்கு வராமா, பஞ்சாயத்து கையெழுத்து வாங்கிட்டு வரணுங்களாமா. இதெல்லாம் யாரு அரசு பள்ளியில் இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தது எங்களுக்கு? எச்எம் சார், எச்எம்ங்க. இப்போ வந்து கீழே நான் வந்து ஏற்கனவே இப்போ வெள்ளிக்கிழமைக்கு வந்து மனு கொடுத்துருக்கேன், சிவமரத்தில் மனு கொடுத்தேங்க. திருப்பி இன்னைக்கு காலையில் வந்து சிவமரத்தை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து கூப்பிட்டு பேசினாங்க மேடம், கூப்பிட்டு அப்புறம் அவ்வளோதாங்க பேசினா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண போட சொல்லி சொன்னாங்க. 10 பேர் உட்காந்து போறேன்னு இப்போ திருப்பி இங்கே வந்துட்டா நீங்கள் சொன்னீங்களா போய் தலைவரோட லெட்டர் வாங்கிட்டாங்க, நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போட முடியாதுன்னு எந்திரிச்சு போயிட்டாருங்க சார். சரி, நான் சிவம்மா பேசிட்டாங்கல்ல, நானும் பேசுகிறேன். இல்லைங்க சார் சொல்கிறேங்க சார். என்ன சார் பஞ்சாயத்து தலைவருக்கு ஸ்கூலுக்கு என்ன சார் சம்மந்தம்? இல்லை நம்ம வந்து எந்த பையனாக இருந்தாலும் அந்த லிமிட்டுக்குள்ளே வர்றவங்கக்கிட்ட அட்மிஷன் போடுறது நம்முடைய கடமை, அதில் மாறக்கூடாது. ஒரு அதிகாரி தலைமை அதிகாரி சொல்றாங்க சார், எனக்கு முன்னாடியே போன்ல அவ்வளோ பேசுறாங்க, சொல்லியும் கேட்கலைங்க சார். அப்போ அவர் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க சார். இல்லை நான் பேசுகிறேன் சார், சிஓ பேசியிருக்காங்க, நானும் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், ஸ்கூலுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க சார். கிட்டத்தட்ட வியாழன் வெள்ளி நேர 3 நாள் ஆச்சுங்க, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஸ்டூடெண்ட்டுங்க. அப்படியா? சரி சார், இப்போ நான் பேசுகிறேன். போட சொல்லுங்க. ஏங்க சிஓ சொல்லி நீங்கள் வந்து கேட்கலையே, நாளைக்கு வந்து பிரச்சனைனா யாருங்க பதில் சொல்கிறேன், நான் பேசுகிறேன் சார். அப்போ உள்ள ஸ்டூடெண்ட் உள்ள போக சொல்லுங்களா சார்? இல்லை நான் அவர்கிட்ட பேசிடுறேன் சார். பேசி தகவல் சொல்லுங்க சார், உள்ள போக சொல்லுங்க. அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், ஸ்கூலில் தான் பேசுகிறேன் அவர்கிட்ட. பேசுகிறேன். ரைட், ஓகே ஓகே சொல்லுங்க. சரவணா அவரு வந்தாரு, போய் இப்போ தலைவரை பாரு அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏங்க தலைவர் எதுக்குங்க நான் பார்க்கணும், ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு தலைவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரான்னு கேட்டேன். இல்லை தலைவரை பார்க்கணும். அப்படி என்ன காரணத்தை சொல்லுங்க தலைவரை பார்க்கறதுக்கு? தலைவர் சம்பளம் கொடுக்குறாரா இல்லை அந்த ஸ்கூல் வந்து தலைவர் கண்ட்ரோலில் இருக்குதான்னு கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நீங்கள் போய் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டா. இப்போ நீ அங்கேயே இருங்கப்பா, ஒரே நிமிஷம் சார், இங்கே தான் இருக்க. இல்லை வேணாம், நான் வந்துட்டேன், நாளைக்கு போயிட்டு பேசிக்கலாம். வந்துட்டேன் நான். ஒரே நிமிஷம். அதை திருப்பி வேண்டாம் சரவணா, எதுக்கு போய் நாளைக்கு வாங்கிட்டான், காலையில் போய் பார்த்து அவன் கொடுக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, லைனில் இருங்க. அப்படியே தலைவர் எதுக்குங்க போய் பார்க்க சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க, நான் இங்கே தான் மேடத்துட்டா இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அது ஸ்கூலு கண்ட்ரோல்னா கேட்டேன், ஸ்கூல் உங்களுக்கு சம்பளம் அவங்க தராங்களான்னு கேட்டேன். அப்புறம் இல்லை தலைவர் பார்க்க வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு அப்படின்ட்டு. அப்படி ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. என்னப்பா இது? இருங்க லைன்லேயே இருங்க, லைன்லேயே ஒரு நிமிஷம். சரியான எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம அதிகமாக ரெக்கமெண்டேஷன் போய் பிள்ளைங்கள ஏதாவது டார்ச்சர் பண்ண போகிறோம், அதான் கேட்குறேன். ஒன்றும் கிடையாது, நான் இருங்க நான் சொல்கிறேன். உங்களதான் கூப்பிட்டு சொல்லி அப்புறம் என்ன அப்புறம் போயிட்டு வா தலைவரை போய் பாருன்றான். வெளியே வந்தோடனே தலைவர் எதுக்கு நான் போய் பார்க்குறேன், அவர் சம்பளம் கொடுக்குறாரு சொல்லுங்க.
உங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் கம்பெனி ஆகிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து சரி நீங்கள் போய் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாரு. மறக்க போங்க, ஒரே ஒரு லைன்ல இருங்க, லைன்ல இருங்க. போட மாட்டேங்கிறாராமா, தலைவர்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரணுங்களாமா. தலைவருக்கு ஸ்கூலுக்கு என்ன பண்ண இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டா வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த தலைவருக்கு ஸ்கூலுக்கு என்ன பண்ண இருக்குன்னு கேட்குறேன். நம்ம தலைவர்கிட்ட சம்பளம் வாங்குறாரு, அரசாங்க சம்பளம் வாங்குறாங்களா மேடம்? நீங்க கூட்டு சொல்றீங்க, மேடம் கூட சிஓ மேடம் கூட சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியுமே கேட்க மாட்டேன்னு சொன்னா அப்ப அவர் யாரு இதுல வேலை பார்க்குறாருங்க? அப்ப நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, மேடம் பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறாரு. நீங்க அங்கேயே இருங்க. இருங்க. ஏப்பா சரவணா, அவர் பேப்பர் கூட வாங்கி பார்க்கலப்பா, கட் பண்ணாரு. பேப்பரு அவர் நீ கொடுத்த பேப்பர் கூட வாங்கி பார்க்கலப்பா, தலைவர் வர சொல்லிட்டாரு. சரி, தலைவர் வர சொல்லி கொஞ்ச நேரம் பஞ்சாயத்து பேசணும், அப்படி திங்கக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திங்கக்கிழமை மேலையா? ஆமா, திங்கக்கிழமை வாங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா இன்னைக்கு என்னவாமா? அது போல போட முடியாது அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் வந்தாரு. அவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க 2 பேரும். அவன் எங்க பிள்ளைங்களாம் போட்டுங்க, உடனே எல்லாம் சீட்டு போட முடியாதுன்னு தலைவர் சொல்றாரு. அதனால அவரு பேப்பர் வாங்கி சாருன்னா அவருக்கு திரும்பி கூட என்னன்னு பாக்கல, பாத்துட்டு நீ திங்கக்கிழமை வாங்க அப்படின்ட்டாரு. ஏங்க இப்ப நீங்க சொல்ல வேண்டிய சிஓ ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. ஏப்பா எல்லா ஆபீஸருக்கு தெரியும்பா, தெரிஞ்சுதான் தலைவரை ஊர் தலைவர் வர சொல்லிக்கிறாரு. சரி, அவர் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு நீங்க பேப்பர் இருந்தா சரி வாங்கிட்டு வந்தா அதை கூட பார்க்கலாம், அவர் போயிட்டு திங்கக்கிழமை வாங்க அப்படின்ட்டாரு 2 வார்த்தை. ஓ, இப்போ இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சிஇஓ அந்த அம்மா சீல் வச்சு கையெழுத்து பச்சை கையெழுத்து போட்டு பேப்பரோட வாங்கலையா? வாங்கல, அது கூட மடக்கி இருந்தா சார் பேப்பர் கையெழுத்து போட்டு வந்தா அதை கூட நீங்க மடக்கி வச்சீங்க அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தை பார்க்க கூட இல்லை என்னன்னு கூட. இதுக்கு என்னப்பா கையெழுத்து? அது என்னங்க கலெக்டருக்கு சொல்றாங்க, கலெக்டர் ஆபீஸ் சொல்றாங்க, தலைமை சிஇஓ சொல்றாங்க, சென்னையில இருந்து சொல்றாங்க. எதுக்கும் யார் சொல்லி? அவர் பேர் என்ன? பேர் தெரியலப்பா நமக்கு. எழுதி போடுறது அங்க உள்ள எதுவுமே எழுதி போடல, அவன் செல் நம்பர் எழுதி போடல, யாரும் தெரியல. அவன் உடனே தலைவர் வர சொல்லிட்டாரு, ஊர் தலைவரை. நீ போன் பண்ண உடனே வர சொல்லிட்டு பாராட்டங்குது. சரி, அவர் வந்து எங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துங்க, நான் சேர்த்த வேண்டாம்னு சொல்லல. உடனே அட்மிஷன்லாம் போட முடியாது, அந்த ஸ்கூல்ல நான் கட்டினேன், இந்த ஸ்கூல்ல நீ கட்டினேன்னு அவர் பாட்டுக்கு போனாரு. பேசுறது போல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி இருங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் இப்ப பேசிட்டு உங்க லைன்ல வரேன். ஒரே பேப்பர் என்ன இருந்தா காமிக்கிறேன், அதை கூட வாங்கி கூட அவர் என்னன்னு ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் கட் பண்ணுங்க, அப்புறம் உடனே லைன்ல வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. சரி. ஹலோ. சார் சரவணன் பேச. இப்போ வந்துருந்தேன் நீங்க அந்த கனகமாலயம் ஸ்கூலு. சார் வணக்கம் சொல்லுங்க சரவணன் சார். அப்பயே வந்துட்டாங்க, அவர் பேப்பரோட கையில வாங்கி பார்க்கலாம், அதெல்லாம் போட முடியாது. போய் திங்க பேப்பரோட கையில வாங்க மாட்டேறாருங்க. ஓ அப்படிங்களா? கையில கையெழுத்து போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. திங்கக்கிழமை போயிட்டே அப்படிங்கிறாரு. பேப்பரை கையிலே வாங்க மாட்டேறாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே நீங்க அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். இப்ப நம்ம கிட்ட காலையில கொஸ்டின் கொடுத்தாரு, அவர்தான் லைன் இருக்காரு. பேப்பரிலே நீங்க ஒரு சைன் போட்ட பேப்பரிலே ரிட்டன் வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் வாங்க முடியாது, திங்கக்கிழமை வாங்க அப்படின்னு. சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசுறாங்க, சீஃப் செக்ரட்டரியில இருந்து கூப்பிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. எத்தனை எழுதி கொடுத்துருங்க சீஃப் சொல்லி நான் சொல்லி கூட நீங்க மறுத்தீங்கல்ல, இந்த விவரத்தை வந்து முதல்ல சொல்வதற்கு வாங்க. ஆமா என்ன சொன்னு தெரியுங்க சார். ஒரு நிமிஷம் மேடத்துக்கு தானுங்க, ஒரு கொடுக்கணும் மேடத்தை கொடுக்கணும். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். ஹலோ மேடம் வணக்கம். சரவணன் சொல்லிட்டு காலையில் இந்த கனகமாலயம் ஸ்கூல் சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் மேடம். ஆமா ஆமா. இப்போ திருப்பி வந்துட்டு உங்களை பார்த்தேன் மேடம். அப்புறம் திருப்பி கலெக்டர் சார் ரூமுக்கு போனாங்க. அப்புறம் அங்கேருந்து பிஎஸ் சார் ஃபோன் பண்ணி மேடத்தில் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் இந்த அந்த டிசிலையும் மார்க் ஷீட்லையும் சீல் வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க மேடம், டேட் போட்டு. அப்புறம் திருப்பி அவங்க எக்ஸாம் சார் வெளியே போயிட்டாங்க. அப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் ஃபோன் பண்ணி கேட்டாரு, நீங்கள் போங்க வந்துடும். இப்போ நாங்கள் வந்துட்டோம், 3:30 மணிலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. சரி இப்போ வந்தாச்சுங்க. பேரண்ட் வந்து கொடுத்தா அந்த பேப்பரே கையில் வாங்க மாட்டேறாருங்க. இந்த மாதிரி சிஓ மேடம் வந்து சீல் வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருங்க. போட சொன்னா கையிலே வாங்க மாட்டேறாரு மேடம். தலைவரை ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் வர சொல்லிட்டாருங்க. அவர் வந்து உள்ள ஸ்கூலுக்கு வந்து உட்காந்துட்டுங்க, அதெல்லாம் போட முடியாதுங்க, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, திங்கக்கிழமை தான் போட முடியுங்க, நான் கம்ப்ளைண்ட் போட முடியாது அப்படின்னா, நீங்கள் சார் எங்களுக்காக போட வேண்டாங்க சார், சிஓ மேடம் சீல் வச்சு கையெழுத்து போட்டுருங்க சார் அப்படின்னா, நான் பேப்பரை கையில் வாங்க மாட்டேன், மடிச்சு நீங்களே பையில பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க,
இங்கெல்லாம் இது பண்ண முடியாது, போங்க வெளியில போங்க அப்படின்ட்டாங்க மேடம். சரி, நீங்க பேப்பர் கையோட வாங்கி நீங்க பேசுறேன் மேடம். வந்துருங்க, நீங்க வந்துருங்க, வந்துட்டு ஒரு லெட்டர் மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துருங்க. சரிங்க நீங்க மேடம். வந்துருங்க, வந்துருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், வந்துருங்க. சரிங்க மேடம்.